பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நீதிமானாய் வாழுகிற பட்சத்தில் உனக்கு நன்மை உண்டாகும், ஒரு கேடும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நீதிமானாய் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் உனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தருகிறார். ஒரு இக்கட்டு வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, இக்கட்டிலிருந்து காப்பாற்றப்படுவான் என்று நீதிமொழி வசனத்தில் வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. If you strive to be righteous, நீ நீதிமானாய் உன்னை காத்துக் கொள்கிறதற்கு நீ எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் செய்து கொண்டே இரு. சில நேரங்களில் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறது போல நடக்கலைன்னா விட்டு கொடுக்காத. உன் நீதியை காத்துக்கொண்டு அந்த நீதி பட்டப்பகல் வெளிச்சத்தை போல இப்பொழுது பிரகாசமாய் இருக்க செய்து கொண்டே இரு. ஏன்னா அதில் தான் கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்த போறாரு. அதனால் ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. never give up your righteousness. கர்த்தருக்காய் வாழ்ற வாழ்க்கையை, இயேசுக்காய் வாழ்றத ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. அந்த நீதியை காத்து நடந்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உன் இக்கட்டு நடுவில் உனக்கு ஒரு தெளிவை தருவார், ஒரு தைரியத்தை தருவார், பயமில்லாத ஆவியை கர்த்தர் தருவார். You will be daring in the midst of all the problem. பயங்கரமான சூழ்நிலையோ நீ தைரியமா இருந்து பேனிக்கே ஆகாம தைரியமா இருந்து கொண்டிருப்பாய். என கர்த்தர் உன்னோடு கூட இருந்து விடுதலையாக்குகிறவரை பற்றி கொண்டிருக்கிறபடினால உன்னை விடுதலையாக்கி உன்னை ஜெயமாய் நடத்தி கொண்டே இருப்பார்.